இத சொல்றதா இருந்தா ஃபோன்லயே சொல்லியிருந்திருக்கலாமே! இல்ல. சொல்லப் போற விஷயம் ரொம்ப சீரியஸான விஷயம். நான் வீட்லயும் சொல்லல. இல்ல நானும் கல்யாணத்துக்கு ப்ரிப்பேர் ஆவாம தான் இருந்தேன். அப்புறம் வீட்ல இருக்கவங்க எல்லாரும் சொன்னதுனால பார்க்கலான்னு சொன்னேன். அப்புறம் அது வந்து நீங்க 2 பேரும் எந்த மாதிரி கேட்கணும்னு தோணுச்சு. இல்ல. பிரச்சனை எப்படி இல்ல. பழக்கமாச்சு? ஆம், நாங்க இன்ஜினியரிங் காலேஜ்ல ஒண்ணா தான் படிச்சோம். ம், அப்புறம் நான் எப்பவுமே கிளாஸ்க்கு லேட்டா தான் வருவேன். ம். போய் தூங்கிருவேன். அவனும் அவனோட வீட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு லேட்டா தான் வருவான். ஃபர்ஸ்ட் பீரியட் எப்பவுமே மிஸ் ஆயிடும். அப்புறம் நாங்க கொஞ்சம் கொஞ்சமா பேச ஆரம்பிச்சோம். வராண்டால பேச ஆரம்பிச்சோம். அப்புறம் கிரவுண்ட்ல பேச ஆரம்பிச்சோம். அப்புறம் லைப்ரரியில பேச ஆரம்பிச்சோம். கேன்டீன்ல. அப்புறம் அங்க. இவர்தான் நான் சொன்னேன்ல. சரத். ஆ ஷரத் என்ன பண்றீங்க? நான் கார் ஷோரூமில் கார் இன்ஜினியரிங்னு சொன்னாங்க. நான் அதுக்கப்புறம் கண்டினியூ பண்ணல. நீங்கள்? நான் இங்க சவுத் இந்தியன் பேங்க்ல மேனேஜரா இருக்கேன். நீங்க அவசியமா வரணும். சார் அவனுடைய பேர் சரத். அவனும் உங்கள் பொண்ணும் காலேஜில் ஒன்றா படிக்கும்போதே அவங்களுக்கு கனெக்ஷன் இருந்திருக்கு. இப்போ 2 பேரும் சீரியஸாக லவ் பண்ணுறாங்க. வேற டீட்டெயில்? டீட்டெயில்னா இன்ஜினியரிங் பாஸ் ஆகல, வேலையும் ஒன்றும் இல்லை. இப்போது வீட்டு பக்கத்தில் இருக்கிற ஏதோ கார் ஷோரூமில் ட்ரைனியாக போயிட்டுருக்கான். அது இல்லை, ஃபேமிலியோட டீட்டெயில். ஃபேமிலி டீட்டெயில்ஸ்னால் அப்பா இல்லை, அப்புறம் அம்மா, ஒரு தங்கச்சி. அப்பா ஓடி போயிட்டாரா இல்லை செத்து போயிட்டாருன்னு எனக்கு சரியா தெரியல. அவங்க கிறிஸ்டியன் சார், சிஎஸ்ஐ. பெரிய பிரச்சனை ஒன்றும் இல்லை சார். சின்ன ஜாதி பசங்க கன்வெர்ட் ஆயிருக்காங்க. நம்மக்கிட்ட வேற வழி இருக்கா? வேற வழின்னு பார்த்தா நமக்கு அவனை கூப்பிட்டு அட்வைஸ் பண்ணுற ஸ்டேஜெல்லாம் போயிடுச்சு. வேற வழி இருக்கு, ஆனால் அதில் ஒரு சிக்கல் இருக்கு. மணிகண்டன் சார் அவன் பேர். ம். ரொம்ப நல்லவன் சார். ஓ. கொஞ்சம் ரப்பரு, கொஞ்சம் மிளகு, ம். அப்புறம் கொஞ்சம் கஞ்சா சார். நான் என்ன செய்யணும் சொல்லு. ஏகப்பட்ட கேஸ் நான் பார்த்துருக்கேன் சார். ஆனால் இப்போ மாட்டேன்னு என் பையன் சார். எப்படி? அது கோவிந்தனோட வேலை. ம். கேஸை இந்த லெவல்லே முடிச்சிருங்க சார். ஓ. மீடியாவுக்கு தெரியறதுக்குள்ள நீங்கள் தான் அவனை காப்பாற்றணும் சார். இந்த உதவி எனக்கு பண்ணணும். சார், கேஸ் இப்போ கூட கஸ்டம்ஸ் கையில் தான் இருக்குது. மீடியாவுக்கு தெரியறதுக்கு முன்னாடி அவன் பையனை எப்படியாவது காப்பாற்றணும். ஏன்னா அவன் பண்ணது தேச துரோகம். சத்தியமாக சொல்லணும்னா ஒரு 3-4 நாளாக எவனையாவது அரெஸ்ட் பண்ணுன்றதுக்காக டிராஃபிக் டியூட்டி கூட பார்த்துட்ருக்கேன் சார். ஒன்று சொல்லட்டுமா சார்? அந்த மணிகண்டனுக்கு பதிலாக சரத்தை நம்ம உள்ளே போடணும். அதுக்கு பதிலாக நமக்கு ஒரு 4-5 கேஸ் வரும். என்ன லாபம்? சாருக்கு இதில் லாபம் மட்டும் இல்லை. ம்.
லலா லலலா லலா லலலா லலா லலலா லலா லலலா லலா லலலா லலா லலலா. ஏய், நீங்க தான் இருக்கியா? என்னாச்சு? எதுக்காக உன் மூஞ்ச சோகமா வச்சிருக்க? ஹலோ, என்ன? இருந்த வேலையும் போயிடுச்சு. அதுவும் போச்சா? என்ன இது? அந்த வேலையும் போயிடுச்சா உனக்கு? எப்படி நீ என்ன காப்பாத்துவ? ஆ? எனக்கு ஒன்றும் புரியலடி. பின்ன ஷோரூம்லேருந்து எனக்கு கால் பண்ணாங்க. கஸ்டமர்கிட்ட சண்டை போட்டோன்னு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. யார் கொடுத்தாங்கன்னு தெரியல, ஆனால் பொய் சொல்கிறாங்க. நான் யார்கிட்டையும் எதுவும் பண்ணலை, ஏன் இப்படி பண்ணாங்கன்னு தெரியல. நான் தான் தப்பு பண்ணணும்னு முடிவு பண்ணி என்னை வெளியே அனுப்பிச்சிட்டாங்க. நானும் இங்கே வாழணும்ல, என்னால் வேலைக்கு போக முடியல, ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்க முடியல, ஒன்றும் பண்ண முடியல. எது செஞ்சாலும் பொய் சொல்ல வேண்டியிருக்கு. இந்த உலகத்தில் எந்த பிரச்சனை இருந்தாலும் நான் தான் காரணம்னு சொல்கிறாங்க முட்டா பசங்க. எங்கள் அப்பா அம்மாவுக்கு பிறந்தது என்னோட குத்தமா என்ன? என்ன தான் பண்ணுறதுன்னு தெரியல. பொய், பித்தலாட்டம், ஏமாத்து வேலை, இதுதான் எல்லாம். நான் என்ன தான் பண்ணுறது? அதுக்காக நீ கவலைப்படாத. என்ன? உனக்கு நான் இருக்கேன். ஆமாம், சந்தியா என்ன பண்ணுறா? அவள் டீச்சர் ட்ரைனிங் போயிட்டுருக்கா. ரிசர்வேஷன் கோட்டா இல்லை? உன்ன மாதிரி அவள் இன்ஜினியரிங் படிக்கலையா? கிளம்புறேன். சரி சரி, ஏதாவது வேணும்னா கேளு. ஆ பணம் வேணும்னா நான் அக்கௌண்ட்டில் காசு போட்டு விடுறேன். இல்லை பரவாயில்ல, நான் பார்த்துக்கிறேன். பாய். வரேன். ஆ சரி. வணக்கம் சார். 500 தான் கொடுத்துருக்கா. இந்த மீதி? மீதி அப்புறம் தரேன்னு சொல்கிறான். ஓ, ஆமாம், இவன் என்ன இங்கே? ஆனியோட லேப்டாப் இருக்குல்ல, அதை சரி பண்ண வந்தான். இவன் சரி பண்ணுவானா? பின்ன இன்ஜினியரிங் படிச்சிருக்கான்ல. இருந்தாலும் இவனை பார்த்து ஹேண்டில் பண்ணு. ஏன்? புளியங்கொம்பெல்லாம் பிடிச்சி வச்சிருக்கான். அது என்ன புளியங்கொம்பு? நம்ம போலீஸ்காரன் பொண்ணை தானே லவ் பண்ணிட்டு இருக்கான். ஏய் சி போடா. ஏய் சத்தியமாடா, இனிமே என்ன நடக்கும்னு யாருக்கு தெரியும்? சரத்தோட வீடு இதுதானே? சரத் இருக்காரம்மா? அம்மா, என்னடி? சரத் என் பையன்தான் சார். கொஞ்சம் கூப்பிடுங்க. என்ன சார் ஆச்சு? ஸ்டேஷனில் இருக்க அவன் ஃப்ரெண்டை பற்றி கொஞ்சம் பேசணும். சரத்து, ஆமாம், இங்க வா. இதோ வரேன். ஒரு நிமிஷம் வாங்க, ஸ்டேஷன் வரையும் போயிட்டு வரலாம். எதுக்கு சார்? உடனே ஃப்ரெண்டை பற்றி வந்துடலாம். கொஞ்சம் விசாரிக்கணும். உடனே வந்துடலாம், வா. என்ன சார் பிரச்சனை? பிரச்சனைலாம் ஒன்றும் இல்லைம்மா, இப்போ வந்துடலாம் வாங்க. சார், அது வீட்ல வேற ஆம்பளைங்க யாரும் இல்ல சார். அவன்கிட்ட விசாரிச்சுட்டு நாங்களே கொண்டு வந்து விட்டுறோம், வா. ஆ சரி. சார், பிரச்சனை ஒன்றும் இல்லைல்ல? அதெல்லாம் இல்லை. இல்லை பயப்படாதீங்க, உடனே திரும்பி வந்துடுவான். சுனிமாமா கிட்ட விஷயத்த சொல்லிடுங்க. சரிப்பா. வாப்பா வா. இயேசுவே,